இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் புதிய வாக்குத்தத்தங்களோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த பகுதியிலே நாங்கள் 2 காரியங்களை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, மனுஷனுடைய விவேகத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவனுடைய மன்னிப்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த 2 பகுதியிலையும் பார்க்கிற வேளையிலே வித்தியாசமான காரியங்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக, மனுஷனுடைய அந்த விவேகம் என்ன செய்யுமாம்? அவனுடைய கோபத்தை இந்த நாட்களை அடக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். விவேகமாயிருக்கிற மனுஷன் அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவன் இவ்வளவுதான் இந்த நாட்களிலே காரியங்களிலே இப்படியாக இருந்தாலும் அவனுடைய கோபம் அந்த இடத்திலே அடங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் தொடர்ந்து அடுத்த காரியத்தை எப்படியாக செய்து முடிக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் அனுதினமும் யோசித்து கொண்டே இந்த நாட்களிலே இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எப்பொழுதும் விவேகமுள்ள மனுஷனாக இருக்கிறபடினால் அவன் ஏதோ ஒரு வழியிலே இந்த நாட்களிலே முன்னேறி கொண்டு இருக்கிறதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் குறித்து இங்கே நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்களிலே ஞானி எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே மனுஷனுடைய விவேகம் இந்த நாட்களிலே அவருடைய கோபத்தை அடக்குகிற வேளையிலே அவன் இன்னுமா இந்த நாட்களிலே பாருங்கள் வேறு வழியிலே இந்த நாட்களை முன்னேறி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, குற்றங்களை மன்னிக்கிற தன்மை என்று சொல்லுகிற காரியம் இன்று இல்லாமல் போய்விட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னிக்கிற என்று சொல்லப்படுகிற காரியத்திலே எல்லாரும் இந்த நாட்களை தவறிவிடுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தொங்குகிற வேளையிலே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே, பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு வேதனை என் இரட்சகருக்கு இந்த நாட்களை கொடுத்தார்கள். அவரை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவரை முழுவதும் போட்டு இந்த நாட்களிலே அடித்து சித்திரவதை செய்து இந்த நாட்களிலே விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். எந்த விதமான குற்றமும் செய்யாதபடி இருந்த அவரை இந்த நாட்களை குற்றவாளியாக இந்த நாட்களை நிறுத்தினார்கள். ஆதாரமற்ற காரியங்களை கொண்டு வந்து அவருக்கு முன்னாக சமர்ப்பித்து அவரை குற்றவாளியாக நிறுத்தி இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே மன்னியாதபடி இந்த நாட்களில் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஒன்று சேர்ந்து அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி வேத வார்த்தை உடன்படி இந்த நாட்களிலே நிறைவேறும்படியாக செய்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அருமையான அன்பு பிள்ளைகளை குடும்பத்தினர்களாக இருந்தாலும் சரி, யாராவது குற்றங்களை செய்திருந்தால் அவர்களுக்கு இந்த நாட்களிலே ஒரு விசை நாங்கள் இந்த நாட்களை மன்னித்து இந்த நாட்களில் இந்த காரியத்தை மறந்து விடுவோம். ஏனென்றால் அது நமக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எவருடைய பாவங்கள், எவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறதோ என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய குற்றங்களை, மற்றவர்கள் நமக்கு செய்கிற காரியங்கள் இந்த நாட்களை முதலாவது நாங்கள் மன்னிக்கிற வேளையிலே பரமபிதாவும் நம்முடைய பெரிய குற்றங்களை இந்த நாட்களிலே மன்னிக்க முடியாத குற்றங்களை மன்னித்து நம்மை ஒரு விடுதலைகளை நடத்துகிறதா இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இந்த வாக்குத்தத்திலே சொல்லப்பட்டது 2 காரியங்களும் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை சற்று வாசித்து உங்களுடைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பமும் ஒரு மாற்றமும் இந்த நாட்களிலே
உண்டாகும்படியாக இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த வாக்குத்தத்தங்கள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அதை தியானிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.